இது உங்கள் டெக் இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு நம்ம இன்னைக்கான டுடே டெக் நியூஸ்ல என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த டெக் நியூஸ் தொடர்ந்து நீங்க பார்க்கணும்னு வச்சீங்கன்னா டெய்லி 6 மணிக்கு நம்ம சேனல்ல வந்துடும். அதுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா உங்களுக்கு டானா 6 மணிக்கு நம்ம டெய்லி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கான ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா Redmi 14C அதை பத்தி அப்டேட் கிடைச்சிருக்கு. அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாம். 14C 5G இந்த போன் எப்படி லான்ச் ஆக போகுது, இதோட ஸ்பெகுலேஷன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். 14C 5G பொறுத்த வரைக்கும் இது வந்து ஹைப்பர் ஓஎஸ் தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட கோடுலாம் லீக் ஆயிருக்கு. இதை வந்து யார் லீக் பண்ணிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கிஸ்மோ சைனா அப்படின்ற வெப்சைட்டில் வந்து இது லீக் ஆயிருக்கு. 14C பற்றியான டீட்டெயில்ஸ்லாம் லீக் ஆயிருக்கு. அது என்னென்ன ப்ராடக்ட் பிராண்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றதெல்லாம் மாடல் டிசைன்ஸ் எல்லாமே லீக் ஆயிடுச்சு. மாடல் நம்பர்ஸ் முதற்கொண்டு எல்லாமே லீக் ஆயிடுச்சு. அந்த 14C தான் இப்போ வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ரெட்மி தரப்புலேருந்து 14C 5G வரப்போகுது. இது குளோபலில் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த போன் வந்து எந்த மாடல்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு கேட்டீங்கன்னா குளோபலை பொறுத்த வரைக்கும் 14R அப்படின்ற மாதிரி தான் வரப்போகுது. இந்த 14C 5G ரீபிராண்ட் பண்ணி 14R தான் குளோபலுக்கும் இந்தியாவுக்கும் வரப்போகுது. சைனாவை பொறுத்த வரைக்கும் 14C 5G தான் வரப்போகுது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற நியூஸ் கேட்டீங்கன்னா IQ தரப்புல இந்த Z9 Turbo பார்த்துருப்போம். அதோட அடுத்த வெர்ஷனான IQ தரப்புல இந்த Z9 Turbo Plus இந்த ஃபோனோட லான்ச் டீட்டெயில் இதில் என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனில் நம்ம என்ன எதிர்பார்க்கலான்றதை தெரிஞ்சுக்கலாம். டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனை வந்து கன்ஃபார்ம் பண்ணல இன்னும். ஆனால் வந்து இந்த இதுதான் கொடுக்கறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. 1.5 இன்ச் 5K கொண்ட AMOLED டிஸ்பிளே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து இன்னும் 144 ரெஃப்ரெஷ் ரேட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது சிப்செட்டை பொறுத்த வரைக்கும் Z9 Turbo Plus பொறுத்த வரைக்கும் Dimensity 9300 பிளஸ் சிப்செட்டை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து இதுல இதுக்கு முன்னாடி எந்த சிப்செட் எந்த போன்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா K70 Ultraவிலையும் இருக்கு. IQ Neo 9s Proலையும் இதே சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் Origin OS ஓட பேஸ்ல Android 14 வரப்போகுது. இதோட கேமரா டீடைல்ஸை பொறுத்த வரைக்கும் 15 MP OIS கொண்ட மெயின் கேமரா வரப்போகுது. 8 MP அல்ட்ரா வைட் வரப்போகுது. செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் 16 MP செல்ஃபி கேமரா வரப்போகுது. பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து 6400 mAh பிக்கெஸ்ட் பேட்டரியா வரப்போகுது. இதை பவர் பண்ண இதை வந்து சார்ஜிங் பண்ண 80 வாட்ஸ் ஒயிட் சார்ஜிங் கொடுக்க போறாங்க. இதுதான் இந்த போன்ல நம்ம எதிர்பார்க்குற ஸ்பெக்ஸ்லாம் இதுதான் வரப்போகுது. கிட்டத்தட்ட இதோட பிரைஸ் வந்து இன்னும் லீக் ஆகல. இது லான்ச்சிங் எப்போ இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா சைனாவில் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண போறாங்க. அது இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி. அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல குளோபல்ல, அதுக்கப்புறம் இந்தியாவில் லான்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறதுன்னு கேட்டீங்கன்னா ரெட்மி தரப்புல K80 சீரியஸோட அப்டேட் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த போனை பத்தி பலவிதமான அப்டேட் வந்திருக்கு. இந்த போன்ல வந்து இந்த K80 சீரியஸை பொறுத்த வரைக்கும் 2 ஃபோன் லான்ச் பண்ண போறாங்க. ஒன்னு கேட்டீங்கன்னா K80 அண்ட் K80 Pro அப்படின்னு சொல்லி 2 ஃபோனை லான்ச் பண்ண போறாங்க ரெட்மி இந்த K80 சீரியஸை பொறுத்த வரைக்கும். இதுல வந்து நிறைய வந்து லீக் ஆயிருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா கிசோமோ சைனா அப்படின்ற வெப்சைட்ல வந்து இதோட மாடல் நம்பர் ப்ராடக்ட் டீடைல்ஸ் அதுக்கப்புறம் வந்து இதுல என்னென்ன ஸ்பெக் வர போகுது அப்படின்றது ஓரளவுக்கு லீக் ஆயிருக்கு. அதுல வந்து மாடல் நம்பரும் K80யோட மாடல் நம்பரும் K80 Proவோட மாடல் நம்பரும் இப்போ வந்துருச்சு. இந்த போன்ல நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா K80 and K80 Pro பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துலயும் வந்து OLED டிஸ்பிளே தான் கொடுக்க போறாங்க. 2K ரெசல்யூஷன்ல வரப்போகுது. அது மட்டும் இல்லாம 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகுது. K80 பொறுத்த வரைக்கும் Snapdragon 8 Gen 3 யோட வரப்போகுது. K80 Pro பொறுத்த வரைக்கும் Snapdragon 8 Gen 4 ஓட வரப்போகுது ப்ராசஸர். இதுதான் பிக்கர் சேஞ்சர். இதுல ரெண்டு போன்லயும் வந்து 5500 mAh பேட்டரி கொடுக்க போறாங்க. இதை வந்து பவர் அப் பண்ண 120 வாட்ஸ் சார்ஜிங் கொடுக்க போறாங்க, சார்ஜர் கொடுக்க போறாங்க. இது வந்து பிக்கெஸ்ட் சார்ஜரா இருக்க போகுது. இதுல வந்து K80 Pro பொறுத்த வரைக்கும் கேமராவை பொறுத்த வரைக்கும் 50 MP மெயின் கேமராவும் 50 MP அல்ட்ரா வைடும் கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் வந்து 50 MP டெலஃபோட்டோ கொடுக்க போறாங்க வித் 3x ஜூமோட வரப்போகுது. கிட்டத்தட்ட வந்து இதுல 2 கேமரா கொடுக்க போறாங்க. 2 அல்லது 3 கேமரா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பேக்ல பொறுத்த வரைக்கும். இதே வந்து K80 சீரியஸ்ல ஃபுல்லாவே இது 2 தான் வரப்போகுது. இந்த 2 மெத்தட் தான் கொடுத்துருக்காங்க. 50 MP பிரைமரி சென்சார், அது வந்து அல்ட்ரா வைட் லென்ஸாகவும் செயல்பட போகுது. 50 MP டெலஃபோட்டோ கேமரா, அது வந்து 3x ஜூமோட வரப்போகுது. இதுதான் K80 சீரியஸை பொறுத்த வரைக்கும் வரப்போறது. அடுத்த நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஐபோன் தரப்புல இந்த ஐபோன் 16 ப்ரோவோட டிமாண்ட் வந்து இப்போ வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரீ ஆர்டரை பொறுத்த வரைக்கும் ஐபோன் 16 பிளஸ் தான் வந்து இப்போ டாப்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட என்ன நடந்துச்சுன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஐபோன் 16 ப்ரோ மேக்ஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது 16 பிளஸ் சீரியஸ்ல வந்து கிட்டத்தட்ட 27% வந்து டவுன் கிரேடு தான் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி கம்பேர் பண்ண கூட 15 சீரியஸோட கம்பேர் பண்ணும்போது பிர் புக்கிங் வந்து இப்போ டவுன் கிரேட்
அப்கிரேட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 16 சீரியஸை வந்து 37 மில்லியன் யூனிட்ஸ் வந்து எதிர்பார்க்கிறாங்க. கிட்டத்தட்ட இது ஃபர்ஸ்ட் ஐபோன் 15 சீரியஸோட ஃபர்ஸ்ட் வீக்ஸ் சேல்ஸோட இது வந்து 12.7% கம்மியா இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இது எந்த அளவுக்குன்றது டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கிடைக்கல. ஒரு கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் தான் நம்மளோட இதோட ஃபுல் டீட்டெயில், ஏன்னா லான்ச் இன்னும் வந்து அவங்க டிஸ்கவர் பண்ணல, டெலிவரி பண்ணல. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு ப்ரீ புக்கிங்ல தான் இருக்கு. ப்ரீ புக்கிங்ல கேன்சல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேர் இன்னும் ப்ரீ புக்கிங் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட செப்டம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் இந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இது வந்து எந்த அளவுக்கு பீப்புள் வந்து அதிக பேர் லைக் பண்றாங்க, அதிக பேர் வந்து ப்ரீ புக்கிங் பண்றாங்க. 15 சீரியஸை கம்பேர் பண்ண கூட இப்போ வந்து டவுன் கிரேடா தான் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா மோட்டோரோலா தரப்புல இருந்து H50 நியோன்ற ஒரு போனை இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட பிரைஸ் என்ன, அதோட டீடைல்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். மோட்டோரோலா தரப்புல இருந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு H50 நியோன்ற போனை ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல கொடுத்திருக்க டீடைல்ஸ் எல்லாம் வேற லெவலா இருக்கு. இதுல என்ன டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா இதுல வந்து 6.4 இன்ச் கொண்ட 1.5K கொண்ட POLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. இதுல வந்து MediaTek Dimensity 7300 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பேக்ல வந்து 3 கேமரா கொடுத்திருக்காங்க. 50 MP மெயின் கேமரா கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 13 MP கேமரா ஒன்று கொடுத்திருக்காங்க. இந்த 50 MP மெயின் கேமரா லித்தியா 700C பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து OIS இருக்க போது 13 MP பொறுத்த வரைக்கும் அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்திருக்காங்க. 10 MP டெலஃபோட்டோ கொடுத்திருக்காங்க. இது வந்து 3x ஆப்டிகல் ஜூமோட வரப்போகுது. அதுக்கப்புறம் 32 MP செல்ஃபி ஷூட்டர் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்க, பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 4310 mAh கொடுத்திருக்காங்க. இதை பவர் பண்ண 68 வாட் வயர்டு சார்ஜர் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 15 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜர் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இதோட வந்து ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஆண்ட்ராய்டு 14ஓட சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டு 14ஓட ஹலோ யூஏயோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இது வந்து 5 இயர்க்கான ஆண்ட்ராய்டு அப்டேட் வரும்ன்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். சாஃப்ட்வேர் அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வரும்ன்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இதுல வந்து IP68 கொடுத்துருக்காங்க. இது வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸுக்காக இந்த போனை கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரைஸ் வேற லெவலில் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல ஒரே மாடல் தான் டெலிவரி பண்ண போறாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் கொண்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்க வந்து உடனே புக்கிங் பண்ணா, இப்போ லான்ச் ஆனா இன்னைக்கே புக்கிங் பண்ணா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. HDFC பேங்கோட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணும்போது, அதாவது 1000 rupees வந்து 10% டிஸ்கவுண்ட் அப் டு 1000 வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க. 23,999 ரூபாய் இதை லான்ச் பிரைஸா பண்ணியிருக்காங்க. இதை ஒரு HDFC கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 1000 rupees வந்து லெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்களுக்கு வந்து அண்டர் 22K வாங்கலாம், 22 சம்திங்ல வாங்கலாம். கிட்டத்தட்ட இது வந்து எப்போ கிடைக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா இது வந்து 16th வந்து இது லான்ச் பண்ணிட்டாங்க. இது 7 PM வந்து Flipkartல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இந்த வீடியோ நீங்க பாக்குற நேரத்தில் இந்த போன் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா iPhone 16 சீரியஸோட பேட்டரி ரீப்ளேஸ்மெண்டோட சார்ஜ் எவ்வளவு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட இதுல வந்து ஐபோன் ஒவ்வொரு வருஷமும் அவங்களோட பேட்டரி வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கான சார்ஜிங்லாம் வெளியிடுவாங்க. ஏன்னா ஐபோன் சீரியஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட் கொடுக்கும்போது பேட்டரி பெர்சன்டேஜ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி பேட்டரி பெர்சன்டேஜ் வச்சு தான் நம்ம சொல்லுவோம். அந்த பெர்சன்டேஜ் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறையும் போது இதோட பிரைஸ் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஐபோன் 14 and 15 சீரியஸை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து பேட்டரி புது பேட்டரி மாத்துறதுக்கு 9800 ரூபாய் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 16 and 16 Pro Max 16 Pro Max பொறுத்த வரைக்கும் என்ன சார்ஜ் பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா 11,800 சொல்லி இவங்க வந்து ஆப்பிள் வந்து அவங்க வெப்சைட்ல போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இது வந்து அதிகம் தான் சொல்லலாம். 15 Pro லைன் அப் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் USDல வந்து 99 USD வருது. இது இந்திய மதிப்புல வந்து 8,306 ரூபாய், இந்திய மதிப்புல வந்து 8,306 ரூபாய் அமெரிக்காவில் செலவு பண்றாங்க. அதை விட 1,500 ரூபாய் கூட தான் நம்மளுக்கு 15 சீரியஸ் வந்து பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண சார்ஜ் பண்றாங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம 16 சீரியஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அண்டர் 10K அமெரிக்க மதிப்புல, அதாவது 190 USD பண்ணிடுறாங்க. இந்திய மதிப்புல பண்ணும்போது 11,800 ரூபாய், கிட்டத்தட்ட ஒரு 1,800 ரூபாய் கூட தான் வந்து பச்சு வந்து அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அமெரிக்க காஸ்டோட இந்திய காஸ்ட் வந்து ஹையா தான் இருக்கு இந்த பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும்.
அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா விவோ தரப்புல இருந்து விவோ 40யோட சக்சஸ் காரணமாக விவோ 40e ஒன்று லான்ச் பண்ண போறாங்க. இது வந்து எப்போ லான்ச் பண்ண போறாங்க, இதோட சார்ஜிங் டீடைல், பேட்டரி, இதுல நம்ம என்ன ஸ்பெக்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட சிமிலரா பார்க்க விவோ 40 மாதிரியே தான் இருக்கு. இதுல வந்து என்ன ப்ராசஸ் வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 7300 சிப்செட் தான் வரப்போகுது. இது வந்து கிட்டத்தட்ட மோட்டோரோலா H50 நியோக்கு போட்டியே தான் வரப்போகுது. அதுல இதே ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து 8GB RAM வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒன் டச் ஓஎஸோட வரப்போகுது அவுட் ஆஃப் த பாக்ஸ். அதுக்கப்புறம் வந்து Android 14 தான் வரப்போகுது. கிட்டத்தட்ட இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா விவோ போனை பொறுத்த வரைக்கும் அல்ட்ரா சிம் கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா ஸ்லிமா 3D கர்வ் டிசைன்ல கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து இது ராயல் பிரிசன் அப்படின்ற கலர்ல வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இது விவோ 40e பொறுத்த வரைக்கும் பீக் பிரைட்னஸ் வந்து 4500 பீக் பிரைட்னஸ் போகுது. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5500 mAh பேட்டரி வரப்போகுது. கிட்டத்தட்ட வந்து 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரப்போகுது. கிட்டத்தட்ட வந்து இதுல வந்து நம்ம இதை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அதாவது மோட்டோரோலா H50 நியோ கம்பேரோட இது பேட்டரி பேக்கப் அதிகமா இருக்கு. இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 40 சீரீஸ்ல வந்து இதே இதான் கொடுத்தாங்க. 40 and 40 ப்ரோக்கு இதான் வரப்போது அப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 40 சீரீஸ்ல இந்த 40e சீரீஸ் வந்து கிட்டத்தட்ட பிரைஸ் எந்த அளவுக்கு பிக்சிங் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு இன்னும் பிரைஸ் டீடைல் கிடைக்கல. என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து எவ்வளவு வர வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த மாடல் காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 50,000 கிட்டத்தட்ட வர வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட இது வந்து அதாவது 40 சீரீஸ்ல ப்ரோ மாடலோட காஸ்ட் 50,000 வர வாய்ப்பு இருக்கு. இந்த 40 பொறுத்த வரைக்கும் 35,000 வர வாய்ப்பு இருந்துச்சு. இந்த 40e அப்படின்றது எவ்வளவு வரும்னு கேட்டீங்கன்னா 30,000 செக்மெண்ட்ல வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா 30e பொறுத்த வரைக்கும் அண்டர் 30K கொண்டு வந்தாங்க. அதே போல இந்த 40e பொறுத்த வரைக்கும் 30,000 அப்படின்ற செக்மெண்ட்ல கொண்டு வரலாம். 30ல இருந்து 32 கொண்டு வரலாம். ஏன்னா விவோ 40 பொறுத்த வரைக்குமே 34ல இருந்து 35ல வந்துருச்சு. விவோ 40 ப்ரோ பொறுத்த வரைக்குமே நம்ம 50,000 வாங்கிடலாம். எப்படி இருந்தாலும் இந்த 40 சீரீஸ்ல வந்து இது வந்து 40 கீழே தான் வரணுன்றதுக்காக 30ல இருந்து 32K நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். அடுத்ததா பார்க்க போறதுன்னு கேட்டீங்கன்னா லாவா தரப்புல இருந்து ஒரு போனோட டீடைல்ஸ் இப்ப கிடைச்சிருக்கு. எப்ப லான்ச் அப்படின்றத லான்ச் என்னென்ன டீடைல்ஸ்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட இந்த போன்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா இது இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. லாவா பிளேஸ் 3 அப்படின்னு சொல்லி சைலண்டா லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல வந்து 6.5 இன்ச் கூட HD plus டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90 Hz refresh டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மீடியாடெக் டைமென்சிட்டி 6300 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. பேக்ல 2 கேமரா கொடுத்துருக்காங்க. 50 MP மெயின் கேமரா, 2 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 8 MP கேமரா கொடுத்துருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh கொடுத்துருக்காங்க. அதை ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ண 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து பட்ஜெட் செக்மெண்ட் போனா இவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதனால வந்து இதுல வந்து நம்ம பெரிய லெவல்ல எதிர்பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட இதுல வந்து என்ன பிரைஸ் கொடுத்துருக்காங்கன்னா 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம எவ்வளவு பிரைஸ் பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா 11,500 அண்டர் 12K இந்த போனை கொண்டு வந்திருக்காங்க. அதனால இந்த போனை வந்து நம்ம பட்ஜெட் செக்மெண்ட்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து எல்லா டீடைல்ஸும் நம்ம பார்த்துட்டோம். இது வந்து நம்ம அண்டர் 12K வாங்கணும்னா இந்திய பிராண்ட்ல வாங்கணும்னா லாவா தரப்புல இருந்து ஒரு நல்ல போனா நம்ம பார்க்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த லாவா வந்து நல்லாவே வந்து கஸ்டமர் கேர் சப்போர்ட்லாம் கொடுக்கறதா நம்ம நிறைய வீடியோ பார்த்துருக்கோம். இது ரியல் டைம்லயும் நம்ம ஒர்க் ஆகிறதா நிறைய வீடியோஸ்லயும் பார்த்துருக்கோம். அதனால வந்து இந்த லாவாவை நீங்க நம்பி வாங்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா Flipkart சேல்ஸோட டீடைல்ஸ் கிடைச்சிருக்கு. Flipkartோட பிக் பில்லியன் டேட்ஸோட டீடைல் கிடைச்சிருக்கு. Flipkart பிக் பில்லியன் டேட்ஸ் எப்போ வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா அது வந்து செப்டம்பர் 27 இருக்க போது. அதுல வந்து பல விதமான ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதுல என்னென்ன மெயினான ஆஃபரா இருக்க போகுதுன்ற நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த Flipkart பிக் பில்லியன் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பிளஸ் மெம்பரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 26 லான்ச் ஆயிடும். நீங்க முடிஞ்ச அளவுக்கு பிளஸ் மெம்பரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டே வந்து பிஃபோரே வந்து கிடைச்சது. இதை வந்து நம்ம என்னென்ன எதிர்பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா சாம்சங் தரப்பை பொறுத்த வரைக்கும் Galaxy S23 நல்ல ஆஃபர்ல வரப்போகுது. Galaxy S23 FE நல்ல ஆஃபர்ல வரப்போகுது. Galaxy A14 5G நல்ல ஆஃபர்ல வரப்போகுது. இதை தவிர்த்து நத்திங் தரப்புல இருந்து நத்திங் 2A வரப்போகுது. அதுக்கப்புறம் 2A Plus வரப்போகுது. அதுக்கப்புறம் ஏசர் தரப்புல இருந்து ஏசர் ஆஸ்பர் 3 அப்படின்றது வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இந்த இதுல வந்து டிவி, ஸ்மார்ட் வாட்ச், டேப்லெட்லாம் வந்து நல்ல ஆஃபர்ல வரப்போகுது. அது என்னென்னன்றது தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. நம்ம சேனலை நம்ம தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணி வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு அதோட லான்ச்சுக்கு இந்த Flipkartோட பிக் பில்லியன் டேட்ஸ் லான்ச்ல இந்த ஆஃபர்ஸ்ல என்னென்ன கிடைக்கும் அப்படின்றதுலாம் அதுல என்ன ஸ்பெஷல் லான்ச் ஆக போகுது அப்படின்றத நீங்க ஃபுல் டீடைலா தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன். இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி 6 மணிக்கு நம்ம சேனலை மறக்காம வாட்ச் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.